வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புரோட்டீன் நிறைந்த பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எதெல்லாம் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கோம் ஒரு டம்ளர்ல. அடுத்தது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம தட்டைப்பயிறு இல்லனா இது காரமணின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கோம். பாசிப்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கோம். கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். நல்லா கழுவிட்டு ஒரு 2 டைம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் அதை ஊற வச்சுட்டு நம்ம காரத்துக்கு ஏத்தாப்புல ஒரு 7-8 காஞ்ச மிளகா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு எடுத்துக்கலாம். ஒரு 6-7 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கங்க, ரொம்ப நைஸா வேண்டாம். இது அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 4-5 மணி நேரம் விட்டுறலாம், நல்லா புளிச்சு வரட்டும். அடுத்து ஒரு வான்ல வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூட காரத்துக்கு ஒரு 4-5 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு 15-20 சின்ன வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறலாம் எல்லாத்தையும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல, ஒரு பாதி வதங்கினா போதும். இது கூட கொஞ்சம் ஒரு கைப்படி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரட்டிட்டு சூடு ஏறணும்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாவு அரைச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறத இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்க மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பணியாரக்கல்லை வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். 1/2 குழி ஊத்துனா போதும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம ஒவ்வொன்னா எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப புரோட்டீன் ரிச் பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.